ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டில் இருக்க 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அதில் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கன்னு கேட்குறேன். கழித்தல் 80 பெருக்கல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 80. அப்போ பாருங்கள், இது கழித்தல் 80 தான் இங்கே ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க. அப்போ பெருக்களோட சமணி உறுப்பு பார்த்திங்கன்னா ஒன்றோட எந்த நம்பர் பெருக்குனீங்கன்னாங்களோ அதே ஆன்சர் தான் வரும். அப்போ இதுக்கு இங்கே 1 வரும். அப்போ கழித்தல் 80 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 80. அப்போ டேஷில் வந்து 1ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க, கழித்தல் 10 பெருக்கல் டேஷ் 20ன்னு கேட்குறாங்க. அப்போது கழித்தல் 10ஓட எந்த நம்பர் பெருக்குங்கன்னா 20 வரும். பாருங்கள், அப்படி தெரியலன்னா இது அப்படியே இருக்கட்டும், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த டேஷ் நம்பர். அப்போ கழித்தல் 10 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20னா இது பாருங்கள், பெருக்கல்னால் இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/10 கழித்தல் இருக்குதுங்களா, அதனால கழித்தல் 1 பைத் 2 பைத் 20. அப்போ எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 2. அப்போ என்ன வருது ஆன்சர், கழித்தல் 2. அப்போ இந்த டேஷில் வந்து கழித்தல் 2 கழித்தல் 10 பெருக்குனிங்கன்னா 20. அப்போ பாருங்கள், கழித்தல் 10 பெருக்கல் கழித்தல் 2 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ டேஷில் வந்து கழித்தல் 2ன்னு வரும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது கொஷின் 100 பெருக்கல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 500. அப்போ 100ஓட என்ன நம்பர் பெருக்கணுங்கன்னா 500 வரும், 5. அப்போ இங்கே கழித்தல் சொல்லிடுவாங்க, கழித்தல் 5 பெருக்கணுங்க இது வரும். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இது எப்படி எழுதலாம், 100 பெருக்கல் இது தெரியாதனால எக்ஸ் வச்சுக்கலாம். இது பாருங்கள் கழித்தல் 500. அப்போ பாருங்கள், 100 வந்து பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வச்சுன்னா வகுத்தலாம் மறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 500/100. அப்போ 100 500ன்னு வரும். அப்போ கழித்தல் 5 வருதுங்களா, அப்போ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5. அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா கழித்தல் 5ன்னு வரும். அப்போது 100 பெருக்கல் கழித்தல் 5 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 500. அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா கழித்தல் 5ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்புறம் பாருங்கள், நாலாவது கொஷின் நினைக்கிறாங்க, டேஷ் பெருக்கல் கழித்தல் 9 ஈக்குவல் கழித்தல் 45ன்னு. அப்போது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பெருக்கல் கழித்தல் 9 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 45. இது கழித்தல் 9 பெருக்கல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 45 கழித்தல் 9. அப்போ 9 9 9 45. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் கேன்சல் ஆகிடும். அப்போ 5 தானே மீறுது, அப்போது இங்கே 5. அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா 5 வரும். அப்போ 5 பெருக்கல் கழித்தல் 9 இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 45. இப்போ டேஷில் வந்து 5ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போது 5வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டீங்கன்னா, டேஷ் பெருக்கல் 75 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ஆன்சர் வந்து எந்த நம்பரையும் நீங்கள் 0வால் பெருக்குங்கன்னா அதுக்கு ஆன்சர் 0 வரும். அப்போ இது 0வால் பெருக்கணும். அப்போ 0 டேஷில் வரும், பெருக்கல் 75 இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். கோடிட்ட இடத்துல ஃபஸ்ட்டில் இருந்து 5 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சி. புரிஞ்சுதுங்களா?